கோவை வடக்கு, தெற்கு மற்றும் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த அதிமுக பூத் கமிட்டி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தலைமை அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய கோவை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக கோவை மாநகர் மாவட்ட செயலாளருமான அம்மன் அர்ஜுனன், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் 3 முறை முதலமைச்சர் பதவியை பெற்றுவிட்டு தற்போது இரட்டை இலையை முடக்குவேன் என கூறுபவர் கரைவேட்டி கட்ட வழியின்றி காவி வேட்டி கட்டியிருப்பதாகவும், அடுத்ததாக கழுத்தில் ருத்ராட்சையை போட்டுக்கொண்டு ஜிங் ஜக் என திரியும் காலம் வரும் என்றும் கோவை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பூத் கமிட்டியில் விமர்சித்திருக்கிறார். நம்மளுடைய பங்காளியெல்லாம் எதிரி, நம்முடைய எதிரி திமுக விட ஒரு வகையில நம்பலாம். 3 முறை அம்மா இவர் அழகு பார்த்து முதல்வராக்கின இந்த கட்சிக்கு நீ ரெட்டலையை முடக்குவேங்கிற, இன்னி நீ இந்த வேட்டி கட்டவே முடியாம ஆக்கிட்டார் எடப்பாடி. என்ன உங்களுக்கெல்லாம் தெரியுமில்ல, அவர் இப்ப காவி வேட்டி கட்டிட்டு இருக்காரு. அடுத்து இந்த தேர்தலில் காவி வேட்டி இல்ல, காவி வேட்டி ருத்ராட்ச கட்டை எடுத்து ஜிங் ஜாங் இந்த இது இருக்கும்ல அது பாடுவார். ஏன்னா இந்த கட்சிக்கு துரோகம் செஞ்சவங்க எல்லாம் இப்படித்தான் இருக்காங்க. 3 முறைங்க. 2001 96 பெரியகுளம் நகராட்சி சேர்மனா இருந்து தினகரனுடைய ஏற்பாட்டில் நீங்க 2001 சட்டமன்றத்தில் ஜெயிச்ச உடனே அம்மாவுக்கு ஒரு தவறான தீர்ப்பு வந்ததுல நீங்க முதல்வர் ஆகினீங்க. அதுக்கு அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க முதல்வராகி அழகு பார்த்த இந்த கட்சி நீங்க எத்தனை தீர்வு இன்னைக்கு வாங்கி வச்சிருக்கீங்க வெளிநாட்டில், அதெல்லாம் வச்சு தொலைங்க. ஆனா இந்த கட்சிக்கு ஒரு விசுவாசமா இருக்கலாம். உனக்கு பதவியே இல்லாட்டாலும் இந்த கட்சியில இருக்கணும். சாதாரண தொண்டை என்ன எதிர்பார்த்து இந்த கட்சியில் இருக்க, அவனுடைய உழைப்புல தான் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர், கவுன்சிலரு அத்தனையும். அவன் உழைக்கலைன்னா இங்கே நாங்கள் எப்படி வர முடியும்? இதை நீங்க கொஞ்சமா சிந்திச்சு பார்த்துருக்கணும்ல. நான் ரெட்டலையை முடக்குவேன்னா அது என்ன அர்த்தம்? பெத்த தாய்க்கு துரோகம் பண்ணமா இல்லையா? இன்னைக்கு அவரு ஒரு ஹோட்டல்ல உட்காந்து நேர்காணல் நடத்துறாரு. என்ன நேர்காணல்? அந்த 5 பேர் நேர்காணல், 4 பேர் சட்டமன்ற உறுப்பினர். அதனால அவரை பத்தி நம்ம பேச வேண்டாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.